கைய இன்னொரு பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எல்லாருமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம் ஓடிடில. அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவரா பல்லு பல்லு. இப்போ வந்து நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, உங்க ஆப்போசிட்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு பையன் பாக்குறீங்க. பலார்னு ஒரு அலறான், அடிக்கிறான். ரைட் சைடு லெஃப்ட் சைடு கணத்துல அடிக்கிறான். ரைட் லெஃப்ட் நெத்தி லைப் அடிக்கிறான். இப்போ நீங்க அப்படியே மயங்கி விழுந்துறீங்க. மலர் மிஸ் வந்து எக்ஸாம் பண்ணாங்க, அவங்கள லவ் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு பர்வீன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு 100 rupees மட்டும் அனுப்பிச்சுடுறீங்களா? உங்களுக்கு கால் பேசணும். உங்களுக்கு தான், பர்வீனுக்கு. என்ன இன்டர்வியூடா இருக்கு? ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ எஸ், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஃப்ரேமே கலகலகலன்னு இருக்கும். இப்போ எல்லாருமே ஃபுல் ஃப்ரேம் சுற்றி ஆட்களாக இருக்காங்க. கனா காணும் காலங்கள் சீசன் 3ல கலக்கு 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 கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். சூப்பர் சூப்பர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கலக்கு கலக்கு கலக்குன்னே ஒரு சர்க்காசம் வந்துச்சு உங்களுக்குள்ள. எதனால அப்படி? நீங்க சர்க்காஸ்டிக்கா பேசிட்டீங்களோன்னு நினைச்சேன். நான் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. எதனால ப்ரோ இந்த கலக்கு கலக்குன்னு நான் பாக்குறேன் சோசியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாருமே காலேஜஸ்க்குலாம் போறப்போ அனிருத் அப்படின்றாங்க. சூப்பர். சொல்லுங்க, அந்த மாதிரி கிரேஸான ஃபாலோயிங்ஸ்லாம் இருக்கு எல்லாருக்குமே. அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. கனா என்ன ப்ரோ எல்லாம் ஆக்வர்ட் சைலன்ஸ் சொல்லுங்க. சரி, அங்க இருந்து புஜ்ஜி பாபு வாங்க. புஜ்ஜி பாபு சொல்லுங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு ப்ரோ. சூப்பரா போய் ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ், ஹிலாரியஸ். நிறைய வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டார்ல, சர்க்காஸ்டிக்கா பேச கூடாதுன்றா. சர்க்காஸ்டிக்கெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. ரெஸ்பான்ஸ் வந்து நான் உள்ள வரும்போது ஒரு எதிர்பார்த்தோம்ல, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம்னா ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு. அதை விடவே அதிகமா தான் இருக்கு. அதை விட அதிகமா இருக்கு. ஹாப்பி தான். நல்லா இருக்கு. ரெகக்னைஸ் பண்றாங்க. ஓகே, இவங்க பிரியாவா சீன் போடுற கேரக்டரா பண்ணி சீன் போடுற கேரக்டர், ரியல் லைஃப் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இதெல்லாம் கேக்குறேன் நான். இல்ல அப்படிலாம் சொல்லலாம். அவங்க ரியல் லைஃப் கேரக்டர் தெரியாதுல்ல. ஆமா ப்ரோ, சொல்லுங்க விஜய். எனக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ என்னன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஷாலினி ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியும். ஸோ அதுல கண்ணன்ற கேரக்டர் வந்துட்டு எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ சசிகுமார்ன்ற கேரக்டர் மக்கள் மனசுல பதியுமா அப்படின்னு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அது நல்லா பதிஞ்சிருச்சு. ஆமா, எங்க போனாலுமே சசிகுமார் மதுரை பையன் எது அப்படின்ற மாதிரி. ஷாலினி ஸ்டோர் ரீச் நல்லா இருந்துச்சா, கனா ரீச் நல்லா இருந்துச்சு? கனா ரீச்சும் நல்லா, ரெண்டுமே நல்லா தான் சொல்றேன். கண்ணன்ற பேர் வந்துட்டு தாண்டி ஒண்ணு வருமா அப்படின்றத யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கேத்த மாதிரி வந்துருச்சு. ஓகே சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க அஜித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ கனா வந்து எங்களுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம், ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் மாதிரி சொல்லலாம். சூப்பர். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எல்லாருமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணி தான் வந்திருக்கோம் எல்லாருமே ஒவ்வொரு இது பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். கனா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எங்க எல்லாத்தையுமே இருந்தது. இப்போ ஏகானா என் குட்டிஸ் ஃபேமிலி, முதல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பாக்குறாங்க. ஓகே, புஜ்ஜி பாபு, சசிகுமார் எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ரசிக்கிறாங்க போது அது ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸா பாக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லா ஃபேமிலியை பிடிச்சாச்சு. எல்லாம் சூப்பர். சொல்லுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நீங்க எந்த குரூப் ஆஃப் பீப்பிள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கிறவங்க தான் பாப்பாங்க. கனா காணும் காலங்கள்னால இந்த குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் தான் பாப்பாங்க. பட் வீட்ல உள்ள அங்கிள்ஸ், குட்டி பாப்பா, நான் ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். குட்டி பாப்பா வந்து அவங்க அப்பாக்கு தெரியல இவங்க அதுல வருவாங்க அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நான் அப்படி பார்த்தேன், நீங்க வருவீங்களாமா, இவ பாக்குறா இந்த பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். நீங்க பாக்குறீங்களா? உங்களுக்கு என்ன புரியுது? அவங்க இவ்வளவுதான் இருந்தாங்க, உங்களுக்கு என்ன புரியுது? நான் பாப்பேன். என் பேர் என்ன, ஜனனி. சூப்பர் சூப்பர். சோ அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. ஜனனின்னு கூப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியா. நீங்க கிட்ஸ் பிடிச்சிட்டீங்க, நீங்க ஃபேமிலி பிடிச்சிட்டீங்க. சூப்பர், வெரி குட் பிரதர். வாங்க அனிருத், கார்த்திக். எனக்கு கார்த்திக் அந்த பேரு தான் வந்து ஆக்சுவலா பயங்கரமா ரிலேட் பண்றாங்க. அவர் சொன்னார் அதுக்கு முன்னாடி. அந்த இது ஆக்சுவலா இப்ப என்னோட நான் நிறைய ப்ராஜெக்ட் 90ல இருந்து அந்த பேர் தான் வச்சிருக்கேன். ஆனா இப்போ போர் அடிக்காம அதே பேர் வைக்கறாங்கல. அதான் கண்ணன் ரொம்ப புது பேரு. சசிகுமார்லாம்
2024 சசிகுமார் பேரை கண்டுபிடிச்சாங்கன்னா பாரு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? மாத்தி மாத்தி வன்பத்துக்கு ஆனா கார்த்திக் எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகுது. இது சசிகுமார்ன்றதெல்லாம் நம்ம டைரக்டர் சசிகுமார் அப்புறம் அந்த சசிகுமார்ன்ற பேர் வந்து இல்லடா. விட்டாச்சு. சொல்லுங்க கார்த்திக், எப்படி இருக்கு உங்க ரெஸ்பான்ஸ்லாம்? இதுல இருந்தா போடுவாங்க. இல்ல இல்ல, அங்க நாங்க ஸ்லோமோ போட்டு அப்படி பேசிட்டு இருக்கோம், அப்படி போடுறோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? கேர்ள்ஸ் கேர்ள் ஃபேன்ஸ் அவருக்கு அதிகம் அவருக்கு ஆச்சு. வந்து தன்னடக்கம். அழகா இருக்காரு. கார்த்தி எப்படி இருக்காரு? கர்நாடகம் சூப்பர். நீங்க இப்ப அவங்க யோசிச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம், என்ன சொன்னா கரெக்டா இருக்கும் சொல்லுங்க. ஹீரோயினை கேட்போம். சொல்லுங்க மேடம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, ஓகே ஓகே ஓகே. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க எங்களை கேட்டீங்க, யாருமே கேட்கல, நான் தானே கேட்டிருக்கேன். நீ மட்டும் தான்மா என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கேன். சேம் பிச் பண்ண, நானும் கிரீன் நீயும் green. ஓ அப்படி வருது. நீ கேள்வி கேட்டா சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு கண்ணா? எனக்கு வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? என்னடா பேட்டி எடுக்கற? நிப்பாட்ற கேமரா. நிப்பாட்ற கேமரா. மாறுபாடு பண்ணது எல்லாமே போயிடுச்சு. சும்மா சும்மா எல்லாம் கட் பண்ணிடுவாங்க. ஓகே இப்போ இதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆசை, நான் ஆக்டிங், டான்சிங் எல்லாத்துலயும் போகணும்ட்டு. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இமேஜின் பண்ணது, மேனிஃபெஸ்ட் பண்ணதெல்லாம் இப்போ நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஜர்னி சொல்லுங்க கண்ணா? எனக்குமே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ நானும் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி தான் போகுது. போகுதுல போகுது கண்டிப்பா. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. யோசி, ஒரு பிரேக் விடுறீங்களே. அப்படி இல்ல, அப்படியே சொல்லி ஆகணும். ஸோ நல்லா தான் போகுது. நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வெளியெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸால தான் பார்ப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க மகேஷ் தானே கனால பண்றீங்க தானே அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி பசங்க பார்க்கும்போது சொல்றாங்களா, அப்பா ஓகேடா நம்மள வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்றது. சூப்பர், ஹாப்பியா இருக்கீங்க எல்லாருமே? எல்லாருமே ஹாப்பியா இருக்கீங்களா? கனாக்காலம் காலங்கள் பண்ணது எங்க எல்லாருக்குமே லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர். ஏன்னா வந்து கனாக்காலம் காலங்கள் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், நிறைய பேருக்கு வந்து அது லைஃப் சேஞ்சிங் மூமெண்டா இருந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் அது அமையணும். இப்போ நம்ம ஜாலியா சில கேம்ஸ்லாம் விளையாட போறோம், ஃபன்னா. ஓகேவா? கேம் செக்மெண்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே 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 ஓகேவா? இதுல வந்து ஒரு எல்லாரும் ஒரு சீட் எடுக்கணும். அதுல வந்து எல்லாருக்குமே சில டாஸ்க், ஜாலியான சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்க பண்ணணும். ஓகேவா? ஜாலியா ஃபன்னா இருக்கும். டோன்ட் லாஃப் சேலஞ்ச். ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நாங்க யாருமே சிரிக்க மாட்டோம். நாங்கலாம் வந்துட்டு நீங்க சிரிக்க கூடாது. வைக்கலாமா? இல்ல, அவர் வந்து நம்ம எல்லாத்தையும் சிரிக்க வைக்கணும். அவர் வந்து நகைச்சுவை பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணிடுறோம். ப்ரோ டாஸ்க் டஃப்பா இருக்கு. ஓகேவா? நீங்க யாரும் சிரிக்க கூடாது. ரெடியா? இப்போ நம்மளுக்கு தான் டாஸ்க். இங்க பாருங்க. நம்மளுக்கு தான் டாஸ்க். ரெடியா? ரெடியா? எல்லாரும் சிரிக்க கூடாது. என்ன பண்ணனும்? எல்லாரையுமே சிரிக்க வைக்கணும் நீங்க. ரெடியா? 3 2 1 ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து மச்சான் அவங்க கிட்ட இருந்து போறேன். கண்ணாடி கண்ணாடி சிரிக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு தானே. ரீசெண்டா ஏதோ ஷோ கூட போயிட்டு போனால சூப்பரா பண்ணிட்டு வந்தோம். அப்படியே அடுத்து போலாம். நல்லா படிச்சிருக்கேன். அப்படியா? ஓகே. வேற எங்கே பாக்குறீங்க சசி நீங்க? சிம்பிளா அவ சூஸ் பண்ணிட்டேன். வேற எங்க போலாம்? என்னடா ஒன் அவுட். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் கார்த்திகே போ. பார்த்தாலே சிரிச்சாங்க. ஓகே, காதல் மன்னன். சிரிக்காதீங்க கிஷா. இருக்கதே டஃப்பான கண்டஸ்டன்ட் வந்து எனக்கு விஜய் ப்ரோ தான் தெரியும். அவரை சிரிக்க வைங்க, நீங்க பாப்போம். கை 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 கீழ இருக்கு. சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க. ஆகாஷா சிரிக்க மாட்டா இப்போதைக்கு. அஜித் ஏதாச்சும் ஒண்ணு காசா இப்ப சிரிப்பான். அஜித் ஒன்று காமிச்சா சிரிப்பாங்க. எனக்கு என்னமோ சரி ஓகே விடுங்க. பெட்டர், சூப்பர் ப்ரோ. ட்ரை பண்ணிருக்கீங்க, சூப்பர். நெக்ஸ்ட் வாங்க. உங்களுக்கு என்ன டாஸ்க்? காமெடிக்கு நான் லாஸ்ட் ஆயிட்டேன். சத்தமா படிங்க பாப்போம்.
எக்ஸ்பிரஷன் சேலஞ்ச். ஆமா சூப்பர். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க ஒரு ஸ்டோரி யாராச்சும் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி ப்ரோ, நீங்க ஒரு சீக்வென்ஸ் மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சொல்ல போறீங்க, அதுக்கு அவங்க வந்து எக்ஸ்பிரஷன் அப்படியே நீங்க சொல்ல சொல்ல அதுக்கு அது எமோட் பண்ண போறாங்க. சிரிப்பு, கோபம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவேன், அதுக்கு வந்து நீங்க ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்கணும், ஓகேவா? நான் சொல்லுவேன், நீங்க ஒருத்தங்கள பாக்குறீங்க அப்ப என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்க அப்படின்னு, ஓகேவா? ஐயோ இங்க சிரிச்சிடுவாங்களே. இதான் டோன்ட் லாஃப் சேலஞ்ச். ஓகே டோன்ட் லாஃப். ரெடியா गाइस, ரெடியா? எஸ். இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்க்க போறீங்க, ரெடியா? என்ன சொல்லலமா எது சொல்ல ஆரம்பிக்கல நான், அதுக்கு சொல்லுவா, வெயிட் பண்ணு. ஓகே ஓகே. ஓ மெத்தட் ஆக்ட் போட அப்படியே அந்த பிரீத் இன் பிரீத் எக்ஸர்சைஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க தான ஒரு சரி ஓகே. ஓகே. அறிவு சிந்தனை. இப்போ வந்து நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, அவங்க ஆப்போசிட்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு பையன் பாக்குறீங்க, பார்த்தா என்ன எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க? ஸ்டன்னிங் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க போ. உங்களை பார்த்து அந்த பையன் சீ அப்படின்னு போயிட்டான். சரி நீங்க போயிட்டே இருக்கீங்க, பொண்ணு ஒரு பிச்சைக்காரன் உங்களை சுத்திட்டே இருக்கான், அம்மா காசு கொடுங்கம்மா காசு கொடுங்கம்மா, நான் என்ன பண்ணுவீங்க? காசு இல்ல என்கிட்ட இல்ல. திடீர்னு அந்த பிச்சைக்காரன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திடீர்னு அந்த பிச்சைக்காரன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட் லவ் மாதிரி திடீர்னு ஒரு லவ் வருது. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. டக்குனு உங்க அப்பா வந்துடுறாரு. அப்பா வந்துட்டு அவனே கட்டிக்கொண்டாரு. ஆனா அவனுக்கு பிடிக்கல. அப்புறம் பார்த்தா அந்த பிச்சைக்காரனுக்கு உன்னை பிடிக்கலையா? அவன் உன்னை விட வேற ஒரு அழகான பொண்ணை லவ் பண்றான். அது பேர் வந்து ஆகர்ஷா. அந்த பொண்ணு யாருன்னா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. பேர் வந்து யாமினி. இப்ப அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது ரெகுலரா கனடா பண்றது. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சாரி உன்னை நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, அந்த அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப பார்த்தா ஒரிஜினல் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான் நான் பைக் எடுத்துக்கிட்டு. இப்ப நடந்ததெல்லாம் உங்களுக்கு மைண்ட்ல ஓடுது, அவன்கிட்ட சொல்லாமா அந்த வேண்டாமா? மாதிரி ரியாக்ஷன் கொடுங்க. வெக்கமா இல்ல உனக்கு இப்படி பண்றதுக்கு அப்படின்னு அவன் கேக்குறான். அப்படியே கணக்கு ஒரு அரை விடுறான். பலார்னு ஒரு அரை விடுறான். அரை வந்தா சிரிப்பீங்களா? சிரிக்கிற. அடிக்கிறான். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு கணத்துல அடிக்கிறான். ரைட்டு லெஃப்ட் நெத்தில இப்ப அடிக்கிறான். இப்ப நீங்க அப்படியே மயங்கி விழுந்துறீங்க. வா 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 சூப்பர். வா வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு வந்து லிப்சிங் வீடியோ. லிப்சிங் வந்து இப்போ ஒரு ரீசன்ட்டா வந்து ஒரு சாங் வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த இதுல ஒரு சொல்லிட்டோம். இப்ப சேலஞ்ச் என்னன்னா, ஒரு சாங் ஒன்று நாங்க ப்ளே பண்ணுவோம், நீங்க பாத்துக்கோங்க, பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க லிப்சிங் பண்ண போறீங்க, ஓகேவா? உங்களுக்கு ஈஸியான அனி சொல்றான்டா இல்லையா? சூப்பர் ப்ரோ. ப்ரோ ப்ரோ நீங்க பண்ணுங்க, நீங்க சொல்றதே நல்லா பண்ணீங்க. வாங்க வாங்க ப்ரோ, கமான் ப்ரோ, நீங்க பண்ணுங்க. மாஸ்டர் பிளாஸ்டர். ரெடி 3 2 1 கோ, கமான் ப்ரோ. ஃபேஸ் மாறிச்சு. அத கூட ரொமான்டிக்கா பண்றான்டா அவன். ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சூப்பர் ப்ரோ, நைஸ் 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 நைஸ். உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பாட்டு பாடு. கைய ஏன் நடுங்குது மாமா? கைய புச்சா கட்டாத ஏமுட அட இரியா மூட ப்ரோ ப்ரோ கொஞ்சம் அவரை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண விடுங்களேன், அவங்க பாட. ஓகே ஓகே ஓகே. கைய புச்சா கட்டாத ஏமுட மட்டும் பத்தாத ரியாக்ஷனோட பாரு. ரியாக்ஷன். ஊம்போத. ஏய் பாட்டு போறானே என்னடா இல்ல போயிடுது. பாட்டு இப்ப லிரிக்ஸ் படிச்சாரு, இப்ப மூடி வச்சு பாடுங்க ப்ரோ. வா எனக்கு வேற பார்த்தப்ப பாட முடியாது. ஓகே ரொம்ப நன்றி. பீங் ஸ்போர்ட் ரொம்ப நல்லா பண்ணீங்க. சூப்பர் சூப்பர் பாட விஜய் ப்ரோ யா இது ரொம்ப டஃப் ஐயா. என்ன டெல் அபௌட் யுவர் டாப் சீக்ரெட். ஆமா ப்ரோ, உங்களுடைய டாப் சீக்ரெட். பெருசா எதுவுமே இல்ல எனக்கு, அதுதான் பிரச்சனையே. வேற டாப் சீக்ரெட் ஒன்னு சொல்லுங்க ப்ரோ. டாப் சீக்ரெட். ஆமா ப்ரோ, ஒரு படம் பண்ண போறாரு அந்த சீக்ரெட், அந்த மாதிரி ஏதாவது சீக்ரெட் சொல்லுங்க. அந்த மாதிரி நடந்தா இன்னொரு வாட்டி விளையாண்டு பயமா இருக்கு. நான் பாக்ஸிங்ல அண்ணா யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட். யாருக்காச்சும் தெரியுமா?
என்னது உண்மை சொல்லணும். இந்த one line ல சொல்லக்கூடாது. என்னது நிஜமாவா? அது பொய்யா இருக்கக்கூடாது, உண்மையா இருக்கும். என்னது உண்மைதான்டா அது. உண்மைதானா? Gold medal. ஆமா கோல்ட் மெடலிஸ்ட். பெருசா நான் வெளிய சொன்னது இல்ல இங்க. பாச்சின கவுஸ் மட்டும் அடிக்காத நான் கன்ஃபார்ம் ஆமா கோல்ட் மெடலிஸ்ட். பெருசா நான் இங்க சொல்லிக்கிறேன். சூப்பர் ப்ரோ. எதுலயுமே இல்ல. வாவ் அதான் ப்ரோ யுனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட் நேஷனல் போயிட்டு ஃபார்ம் 3 சர்டிஃபிகேட்லாம் வந்துருச்சு. பட் அதை வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனா ஹிந்தி தெரியல. காலப்போக்குல Life had other plans. ஆகாஷ் என்னடா சொன்னா? எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் பிடிக்காத இங்க இருக்கவங்க அஜித் தான் உங்களுக்கு பிடிக்காத எல்லாத்துக்கிட்டையும் பிடிக்காத ஒரு விஷயம் அங்க இருந்து வாங்க டப்பு டப்பு நெத்தி அடியா அடிக்கிறீங்க நீங்க. விஜய் வந்துட்டு ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். பட் அப்பப்ப சைலண்டா இருப்பாரு, அது பிடிக்காது. சேட்டையா இருந்தாலும் சேஃப் கேம் பண்றீங்க. ஓகே இல்ல நிஜமா சைலண்டா இருக்கிறது பிடிக்காது. சொல்லுங்க அஜித் குமார் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம். உங்களுக்கு பயம் இல்ல, என்ன பயமா Black and black ப்ரோ சொல்லி தானே போட்டு வந்தீங்க. ஆன் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் பேர் ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் பண்ணல சொல்லி வச்சு போட்டு சத்தியமா சொல்லவே இல்ல. எதையாவது குடும்பத்துல அப்ப சொல்லி வச்சு போட்டோம்னா மேட் ஃபார் ஈச் அதர் தானே. சரி பாரு, ஆமா வெயிட் பண்ணி சொல்லுமா நீ. அவ்வளவுதான் சூப்பர். சொல்லுங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயம். அஜித் வந்து எல்லா கேர்ள்ஸ்லயும் ஃப்ளர்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. அஜித் எல்லா கேர்ள்ஸ்டையும் ஃப்ளர்ட் பண்றாரா? ஓ மை காட். ஆன் செட் கானா செட்லயே அப்படினா ஆஃப் செட் இன்னும் என்ன பண்ணாரு? நல்லா இருப்பாரு. அடுத்து அனிருத் வந்துட்டு நாங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், அப்பப்போ கம்பெனி கொடுக்க மாட்டான். அவன் வீட்ல இருந்து கொண்டு வந்த சாப்பாடு தான் வந்து டயட் ஃபுட் ப்ரோ. ஒரு ஹீரோ அப்படிதான் டயட் ஃபுட். அது அதான் பிடிக்கும். வாட் இஸ் ஓகே திஸ்? அடுத்து பெரிய ஆக்டர். அஜித் வந்து ஷார்க் கேக் கொடுக்க மாட்டான். இத சொல்லிருக்காரு ரெண்டு பிடிக்காது. ஓகே நல்லா யோசிச்சா நிறைய வரும். அடுத்து காவியா. நம்ம டைம் அனிருத் வந்தோட ஞாபகம் வந்துச்சு. தாஃபியா என்ன பண்ணா? தாவியாவா? பிடிக்காத விஷயம் என்னது? தாஃபி வந்து பயங்கர பொசசிவ். அது யாரு மேல பொசசிவ்? அத சொல்லுங்க. க்ளோஸ் ஒன்ஸ் கிட்ட யார் அவங்களுடைய க்ளோஸ்ட் ஒன்ஸ்? அத சொல்லுங்க. அப்படி யார் அவங்களோட நீயே சொல்லுங்க க்ளோஸ் ஒன் யார்? யார் மேல நீங்க ரொம்ப பொசிட்டிவா இருப்பீங்க? யார் உங்களுடைய க்ளோஸ் ஒன்ஸ்? சொல்லு தனுஷா நிகிதா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதான் உங்களுக்கு கேரக்டர் நேமா சொல்றாங்க. சேஃப்கே மாறீங்க. ஓகே அவங்க தான் அவங்களோட best friend. ஃபெரோஸ். ரொம்ப பாருங்க 10 வரும். ஃபெரோஸ் கிட்ட பிடிக்காத விஷயம் சொல்லுவா. டாம் அண்ட் ஜெரி டாம் அண்ட் ஜெரி சண்டை போட்டுட்டீங்க. அத சொல்லுங்க பிடிக்காத விஷயம் என்ன? கேப் கடிச்சா கல்லு தூக்கி போட்டுரும் அந்த மாதிரி. சரி வேணாமா பிடிக்காத விஷயம். டைம் ஆகுது டக்குனு. பாமர் கேன்சர். பார்த்து ரோசா எல்லாமே பண்ணிருவாங்க. ஆனா வந்து நம்ம சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் அப்படியே அப்பாவே சூப்பர். ஓகே ஓகே விஜி பாபு. என்னதெல்லாம் சொல்லி ப்ரோ ப்ரோ இல்ல எடுங்க ப்ரோ தப்பிக்கிறாரு. எடுங்க இருக்கிறதுல இன்ட்ரஸ்டிங்கானது விஜய் பாபு தான். என்னது? பிராங்க் சீனியர் மாத்திக்கலாம். யாரோ சீனியர்க்கா பிராங்க் கால் டு சீனியர். என்ன சீனியர் சொன்னீங்க? யாரோ சொன்னீங்களே யார் சீனியர்ஸ் அட்வைஸ் கேட்டிங்கன்னப்போ விஷ்வா சேஜுவா? ப்ரோ சேஜு சூப்பர் சேஜு ப்ரோக்கு ஆக்சுவலா இப்ப சேஜு ப்ரோக்கு வந்து கல்யாணம் ஆக போகுதுல, அவர்தானே? ஆமா கல்யாணம் ஆக போகுது, கலைக்கு வந்து கல்யாணம் ஆக பொதுவா போகுது. போய்க்கறேங்க இல்ல, கம்பெனி இல்ல, சேஜு ப்ரோ கால் பண்ணி ஒரு பிராங்க் பண்ணு. நீங்க படிக்கும்போது மலர் மிஸ் வந்து எச்எம்ஆ இருந்தாங்களே, அவங்கள லவ் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு Personal இந்த மாதிரி வந்து பர்வீன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன மாதிரி நல்லா இருக்கு. டேய் நல்லா இருக்கு பண்ண முடியும். Come on, come on. டைம் வேஸ்ட் பண்ணாம கால் பண்ணுங்க. மன்னிச்சிருங்க. கமான் ப்ரோ எடுங்க பிராங்க் ஆரம்பிங்க. நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க. மெல்லமா கூட்டா மெல்லமா ப்ரோ. அது சொல்லியா கொடுக்கணும் ஒரு சொல்ல முடியல உங்க ஹஸ்பண்ட் ஓகேவா? இது கூட நல்ல ஐடியா தான். வெளியில கம்பெனி வெளில மிஸ்கலாம் வேணாங்க. Okay. அவங்க இப்பதான் கல்யாணம் கல்யாணம். ஆயிடுச்சு. பர்வீன்க்கு ஹலோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க? செஜு ப்ரோ. சாரி ப்ரோ, பிஸியா இருக்கீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் உங்க கூட பர்சனலா பேசலாமா? இல்லை இல்லை, ஐயோ டக்குன்னு இப்படி சொல்லுன்ட்டீங்கன்னா எப்படி நான் சொல்கிறது? நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா இல்லையா? ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, பேசலாம்ல? ஷூட்டில் இருக்கீங்களா? இல்லை இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக அவங்க மிஸ்ஸஸ் வந்து அவங்க சங்கீதா தானே, அவங்க தானே? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் செட்டில் இந்த மாதிரி தானே இது பண்ணி உங்களுக்குள்ள இதாச்சு. இப்போ அது மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இல்லை இல்லை, எனக்கு இது ஒன் சைடாக இருக்குது. நான் இது எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது நான் உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு தெரியல. உங்ககிட்ட சும்மா ஏதாவது சஜஷன்ஸாக கேட்கலாமா இல்லை அப்படி?
அப்படியா? பர்வீன் இருக்காங்கல்ல, மலர் மேம், அவங்க தான். இப்போ ரீசெண்டாக நல்லா தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்களும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் ஃபோன் கால் லெவல்ஸுக்கு போகல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன இதெல்லாம் இருக்குது. ஆனால் பேசும்போதே டெக்ஸ்ட் பண்ணும்போது நேரில் பேசும்போதெல்லாம் ரொம்பவே ஜோவியலாக ரொம்ப இதாக பேசுகிறாங்க. அதான் ப்ரோ, ஏதாவது இன்னொரு இப்படி பழக்கம் இப்படி சொல்லிட்டீங்க, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ஏதாவது. ஆக்சுவலாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட், சாரி அவங்க ஒய்ஃப், அவங்க கிட்ட கேட்டு ஃபியான்ஸே கிட்ட கேட்டு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? அவங்களுக்கு க்ளோஸ் தானே ஆக்சுவலாக, இல்லையா? சம்மந்தமே இல்லையா? அப்போ 2 பேரும் மலர் கேரக்டர் தானே பண்ணாங்க, இல்லையா? ஓகே ஓகே ஓகே, ஆமாம்ல, அதான் நான் மறந்துட்டேன் ப்ரோ. சரி சரி, அப்படியா? சரி சரி. இப்போ ஏதாவது கால் பேசுறதுக்கு மட்டும் ஏதாவது 1-2 சொல்லிட்டு போனீங்கன்னா நான் கால் பண்ணி பேசுவேன். பர்வீன் அவங்களுக்கு ப்ரோ ஒரு 100 rupees மட்டும் அனுப்பிச்சு விடுறீங்களா? அவங்களுக்கு கால் பேசணும். இவங்களுக்கு தான், பர்வீனுக்கு. அப்பாடா புடிச்சிட்டாருங்க பாஸ். அதான் பாபு பாபு. ப்ரோ சாரி ப்ரோ, தப்பா எடுத்துட்டீங்க. ஆமா ப்ரோ, ரொம்ப சாரி. எவ்வளவு ஸ்போர்ட்டிவ் வருது நீங்களும் சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஏதாவது எனக்கு காதல்ல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உங்ககிட்ட தான் ப்ரோ கன்ஃபார்மா வருவேன். ஐயனார் துணைங்கிற மாதிரி அரவிந்த் சிஜு தான் எனக்கு துணை. கண்டிப்பா ப்ரோ. அச்சோ, அந்த நல்ல மனசு இருக்கு. கண்டிப்பா வருவோம் ப்ரோ. நம்ம வெளியே போறோம். நான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. பை பை. சூப்பர் ப்ரோ, வெரி குட். அவர் பாவம் ராத்திரி கூப்பிட்டுருப்பாரு. உக் ஸ்டெப். இப்போ வந்து அவங்க வந்து டான்ஸ் ஆட போறாங்க. சில சாங்குடைய சாங்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க உக் ஸ்டெப் போன்னு அதெல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? சரி சரி, சூப்பரா. நான் மட்டும் கண்டுபிடிக்கிறேன், எனக்கு எந்த ஊர் அவனுக்கு சாங்கே தெரியாது. ஓகேவா? எல்லாரும் நீங்க மட்டும் என் பக்கத்துல தெரியும். ஃபர்ஸ்ட் சாங் தெரியும் உங்களுக்கு. ரெடியா गाइस? ஸ்டெப்ஸ் எல்லாரும் உன்னிப்பா கவனிங்க. கம் ஆன். என்ன நாங்க அத போட்டோம். அவங்க சொல்ற என்ன சாங் கண்டுபிடிக்கணும். ஆடுதான் நீ கண்டுபிடிங்க. உடனே கண்டுபிடிங்க. ஓகே, டன். ரெடி. கோ. சூப்பர். அடுத்து ஓகே, அடுத்த சாங். இது புஜ்ஜி போட்டு கண்டுபிடிங்க சொல்லு. மதுரை அழகுல. ஓ சாமி பாட்டு சொன்னா எல்லாரும் அவருக்கு ஜூம் பண்ணுங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நம்ம மாப்பிள்ளை கொஞ்சம் டான்ஸ்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கனா ஸ்டெப் போட்றாத. சூப்பர்மா. அவன் டான்சருங்க. அத இவங்க டான்ஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த பாட்டு வச்சிருக்கேன், இன்ன வரைக்கும் பண்ணல. கம் ஆன். நீ பேசலைடா சார். இந்த சாங் சூப்பர். நம்மலாம் முன்னாடி ஆடினா அதான் மாத்தி போயிட்டேன். வீரா ஆடாத புடிச்ச ஆடல. ஆளு ஒடுங்கல. ஐயோ எனக்கு வரல. அவங்க 2 பேரும் தான் கண்டே பிடிக்கவே இல்ல. அவன் கடைசியா அவன சொன்னாங்க. சூப்பர். இதே வந்து இந்த செக்மெண்ட் முடிஞ்சு இப்ப அடுத்து வந்து ஒரு மீம் செக்மெண்ட் குள்ள போறோம் நம்ம. ஓகேவா? பண்ணிடுவாரு. Thank you so much. ஆமா, அனிருத் தான் இதுல பெஸ்ட்.